السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த பயான் நிகழ்ச்சியிலே நாம் இன்ஷா அல்லாஹ் 5 நாட்கள் மறுமை நிகழ்வுகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் மறுமை நாள் தொடர்பாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் கூறப்பட்டிருக்கக்கூடிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். நீங்கள் ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த ஸ்டேஜை இப்படி திருப்பிடும், எல்லாரும் ஸ்டேஜை திருப்பிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகுலான இந்த அமர்விலே மறுமை நிகழ்வுகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களிலே நமக்கு மறுமை நாளை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளிலே நீங்கள் அல்லாஹ்விடம் மீண்டும் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை தொடர்பாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அதுபோன்று இன்னும் அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின். ஒவ்வொரு மனிதனும் அவன் நாளைக்காக, அதாவது மறுமை நாளுக்காக என்ன முற்படுத்தி இருக்கின்றான் என்பதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், சிந்தித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் திருமறை வசனங்களிலே ஏராளமான இடங்களில் மறுமை நாளை குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். அவை இந்த மறுமை நாள் தொடர்பாக அது எப்படி இருக்கும், அந்த மறுமை நாள் என்று நடைபெறும், எப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் என்பது நமக்கு திருமறை குர்ஆனிலும் நபி மொழிகளிலும் ஏராளமாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமிலே 1548வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ. கியாமத் நாள் வெள்ளிக்கிழமையை தவிர ஏற்படாது. கியாமத் நாள் என்றைக்கு தான் ஏற்படும்? வெள்ளிக்கிழமை தான் கியாமத் நாள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று நசாயி என்ற கிரந்தத்தில் 1357வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமை தொடர்பாக அல்லாஹ் சொல்லும் போது, ஒஃபீஹி நஃப்ஹத்து, அந்த வெள்ளிக்கிழமையில் தான் சூர் ஊதப்படும். ஒஃபீஹி ஸஅகத்து, எல்லா மனிதர்களும் அன்றைய தினம்தான் மூர்ச்சித்து மயக்கமுற்று மரணித்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை என்று நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்று சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே
2772வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவு தொடர்பாக கூறும் பொழுது வெள்ளிக்கிழமை தொடர்பாக சொல்கிறார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் வஃபீஹி தகூமு ஸாஅ, உலக அழிவு நாள், கியாமத் நாள் அந்த நாளில் தான் நடைபெறும். வமா மின் தாபத்தின் இல்லா வஹிய முஸீஹத்துன் யௌமல் ஜும்ஆ மின் ஹீன துஸ்பிஹ ஹத்தா தத்லுஅ அஷ்-ஷம்ஸ், எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் சூரியன் உதிக்கின்ற வரை, சூரியன் உதயமாகின்ற வரை அவைகள் கத்திக்கொண்டே இருக்கிறது, சப்தமிட்டுக் கொண்டே இருக்கிறது. ஷஃபகம் மின ஸாஅத்தி, அந்த கியாமத் நாளுடைய அச்சத்தின் காரணமாக எல்லா ஜீவராசிகளும் வெள்ளிக்கிழமையில் அவை சப்தமிட்டுக் கொண்டிருக்கின்றன. இல்லல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதனையும் ஜின்களையும் தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாமத் நாள் என்பது அது வெள்ளிக்கிழமையில் தான் ஏற்படும் என்று நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஆனால் எந்த வெள்ளிக்கிழமை, எந்த வருடத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை? வெள்ளிக்கிழமை என்பது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடியது. அப்ப எந்த வருடத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை, எந்த மாதத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை, எந்த வாரத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை என்பது யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. கியாமத் நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அது எந்த வெள்ளிக்கிழமை என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே என்ன செய்ய தெரியாது. ஏன்னு சொன்னோம்னா கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்த விஷயம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்பது பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கின்றது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, அந்த கியாமத் நாள் எப்பொழுது நிகழும் என்று நபியே உம்மிடம் கேட்கின்றார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அதை பற்றி உம்மால் எப்படி சொல்ல முடியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இலா ரப்பிக்க முன்தஹாஹா, அதனுடைய இறுதி முடிவு, அது பற்றிய இறுதி அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அப்ப கியாமத் நாள் வெள்ளிக்கிழமை நிகழும் என்று சொன்னாலும் அது எந்த வெள்ளிக்கிழமை என்பதை அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். உலக அழிவு நாள் ஏற்படும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் என்ன செய்து விடுவார்கள், அழிந்து விடுவார்கள். எல்லா ஜீவராசிகளும், பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிடும். சூரத்துர் ரஹ்மான்ல 26வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த பூமியின் மீது உள்ள அனைவரும் அழிந்து விடுவார்கள். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் கீர்த்தியும் நிறைந்த உமது இறைவனுடைய முகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். அல்லாஹ்வை தவிர இந்த பூமியின் மீது உள்ள எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று சூரத்துல் கஸஸ் என்ற அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர, அல்லாஹ்வை தவிர எல்லாமே அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த உலக அழிவு என்பது எப்படி ஏற்படும்? இந்த உலக அழிவு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு சூர் என்று, இரண்டு சூருக்கு மத்தியில தான் முதல் சூர் ஊதப்படும் போது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என்ன செய்யப்படுவார்கள், எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் அழிந்து விடுவார்கள். இரண்டாவது சூர் ஊதப்படும் போது அனைவரும் உயிர் பெற்று எழுவார்கள். இந்த சூர் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அபூ தாவூதுல 4117வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அஸ்ஸூர், சூர் என்பது கர்ணு, அது ஒரு குழல், அது வந்து பயங்கரமாக சப்தம் எழுப்பக்கூடிய ஒரு குழல். அதுல வந்து யுன்ஃபகு ஃபீஹி, அதில் தான் ஊதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூர்னா என்ன விளக்குறாங்க. சூர் என்பது அது பயங்கரமாக ஒலி எழுப்பக்கூடிய ஒரு குழல் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு என்ன செய்றாங்க, விளக்கம் அளிக்கின்றார்கள். இப்ப இந்த சூர் அல்லாஹ் வந்து இரண்டு சூர் வைத்திருக்கின்றார். முதலாவது சூர் ஊதப்படும் போது எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அழிந்து எல்லோருமே மரணித்து விடுவார்கள், எல்லா ஜீவராசிகளும் மரணித்து விடும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. இரண்டாவது சூர் ஊதப்படும் போது மீண்டும் என்ன செய்யப்படுவார்கள், உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். இந்த சூர் எப்படி இருக்கும்? சூரத்து நம்ல் என்ற அத்தியாயத்துல 87வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், அந்த சூரிலே ஊதப்படும் போது, சூன்ற குழல் தானே, அந்த குழலில் ஊதப்படும் போது
ஃபஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடியவர்களை தவிர வானங்களில் இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற அனைவருமே செய்வார்கள், திடுக்கிட்டு விடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான சப்தம். இன்றைக்கு எவ்வளவு பயங்கரமான சப்தமா இருந்தாலும் வானம் பூமி எல்லாத்தையும் கேட்காது. அந்த சூருடைய சப்தம் எப்படி இருக்கும்? அது ஊதப்படும் பொழுது வானங்களில் உள்ள அனைவரும், வானம்னா என்ன? பூமியில இருந்து அல்லாஹ்வுடைய அரிசி வரைக்கும் உள்ளது வானம் தான். அல்லாஹ்வுடைய அரிசி கூட வானம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்கிட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இந்த பூமி வரைக்கும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர் அனைவரும் திருக்கிடுவார்கள். அது எவ்வளவு, எத்தனை கிலோமீட்டர், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர், எத்தனை கோடி கிலோமீட்டர் என்பதை யாராவது கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியாது. நம்முடைய அறிவுக்கே நாம் அறிவால் கண்டறிய முடியாத தூரம் வானம் பூமி என்பது. அப்ப அந்த மாதிரி சூர் ஊதப்படுவது எவ்வளவு பயங்கரமான சப்தமாக இருக்கும் என்று சொன்னால், வானங்களில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் அனைவரும் செய்து விடுவார்கள், திருக்கிட்டு விடுவார்கள், அல்லாஹ் நாடியதை தவிர என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதுபோன்று சூரத்து ஜுமர்ல 39வது அத்தியாயம் 68வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வனுஃபிக ஃபிஸ்ஸூர், அந்த சூரிலே ஊதப்படும், ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சித்து விழுந்து விடுவார்கள். எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? மௌத்தாயிருவாங்க. அப்போ அல்லாஹ் முதலாவது இந்த சூரத்து நம்ல் 87 சொல்றான் பாருங்க, திருக்கிட்டு விடுவார்கள் சொல்லி. அப்ப அந்த சூர் ஊதப்படும் போது பயங்கரமான திடுக்கம் ஏற்பட்டு அந்த திடுக்கத்துலதான் வானம் பூமியில உள்ள எல்லோரும் செய்து விடுவார்கள், மூச்சிட்டு விழுந்து விடுவார்கள். இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் ஒரு சிலருக்கு என்ன செய்திருக்கின்றான்? அந்த சூருடைய தாக்கம் ஏற்படாமல் இறைவன் விதிவிலக்காக வைத்திருக்கின்றான். அவர்களை தவிர மற்ற அனைவரும், வானம் பூமியில் உள்ள அனைவரும் மூச்சிட்டு விழுந்து விடுவார்கள். சும்ம நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, பிறகு அந்த சூரில், அந்த குழலில் மற்றொரு தடவை ஊதப்படும். அதான் இரண்டாவது சூர். இப்படி ஊதப்படும் பொழுது ஃபைதாஹும் கியாமு யன்துரூன், அனைவரும் உயிர் பெற்று எழுந்து செய்வார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கூறுகின்றான். அப்ப அந்த சூர் எவ்வளவு கடுமையான ஒரு சப்தமாக இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த முதல் சூர், இரண்டாவது சூர் இருப்பாங்க. இது திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இவ சூரத்து நாசியாத் அப்படிங்கிற அத்தியாயத்துல 6வது 7வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, அன்று மிக பயங்கரமான நடுக்கம் ஏற்படக்கூடிய நாள். அந்த சூர் ஊதப்படும் பொழுது அந்த பயங்கரமான சப்தத்துல மிகப்பெரிய நடுக்கம் ஏற்படும். அவ இந்த முதல் சூர் இருக்கு பாருங்க, இதை அல்லாஹ் பயங்கரமான நடுக்கம் என்று கூறுகின்றான். அதை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாவது சூர் அதை தொடர்ந்து வரும். அந்த ரெண்டு சூருக்கும் எவ்வளவு காலம் என்று பின்னாடி வருது. அப்போ முதல் சூர் ஊதப்படும் பொழுது பயங்கரமான நடுக்கம் அதிர்வு ஏற்படும். அதை தொடர்ந்து இரண்டாவது ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது போன்று சூரத் யாசீன்ல அல்லாஹ் அந்த சூர், முதலாவது சூர் ஊதப்படுவதை எப்படி அல்லாஹ் கூறுகின்றான்? சூரா யாசீன்ல 49வது வசனத்துல இருந்து 52வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மா யன்துரூன இல்லா சைஹத்தம் வாஹிதா, அவர்கள் ஒரே ஒரு சப்தத்தை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த சூர் ஊதப்படும் பொழுது, முதலாவது சூர் ஊதப்படும் போது பயங்கரமான சப்தம். தஅஹுரும் வஹும் யஹ்ஸிமூன், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உரையாடி கொண்டிருக்கும் பொழுதே அந்த சப்தம் என்ன செய்துவிடும்? அவர்களை பிடித்துவிடும். ஃபலா யஸ்ததியூன தௌசியத்தம் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜிஊன், அவங்க ஒரு மரண சாசனம் செய்வதற்கோ தன்னுடைய குடும்பத்தாரிடம் திரும்பி செல்வதற்கோ சக்தி பெற மாட்டார்கள். முதல் சூர் ஊதப்பட்டது பயங்கரமான ஒரு சப்தமாக இருக்கும். அது அனைவரையும் பிடிச்சிருக்கும். ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கொண்டு இருக்கும் போதே மௌத்தா போயிடுவாங்க. நான் வீட்டுல போய் சொல்லிட்டு வர்றேன், நான் அந்த மௌத்தா போறேன்ல, ஏதாவது ஒரு மரண சாசனம் செய்யறேன், மௌத்துக்கு பிறகு என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படி நான் ஒரு வசியத்தை செய்யறேன் என்பதற்கெல்லாம் யாராவது முடியாது. அவர் குடும்பத்தாரே திரும்பி வர முடியாது, ஒருவருக்கு ஒரு வசியம் செய்து கொள்ளவும் முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், பிறகு சூரில் ஊதப்படும். அது இரண்டாவது சூர். இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது ஃபைதாஹும் மின் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவர்கள் கபூர்களில் இருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனை நோக்கி விரைந்து வருவார்கள். இரண்டாவது சூர் ஊதப்பட்டவன கபூர்ல இருந்து எல்லாரும் செஞ்சிருவாங்க, வெளியே வந்துருவாங்க. ஆதம் நபி காலத்துல இருந்து இந்த உலகத்துல கடைசியா மௌத்தானா இல்லையா,
அவங்க வரைக்கும் எல்லாரும் கபூரிலிருந்து வெளிப்பட்டு அவங்க சொல்லுவாங்களா, காலு யா வைலனா மம்பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மின் மர்கதினா, நாங்கள் தூங்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்வான், ஹாதாமா வஅத ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன், இதுதான் அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ் வாக்களித்த நாள். இறை தூதர்கள் எல்லாம் உண்மை என்று சொன்னார்களே, ஒரு கியாமத் நாள் என்று வரப்போகிறது என்று இறை தூதர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட நாள் இது என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த முதலாவது சூர் ஊதப்படும் போது மனிதர்கள் எந்த அளவுக்கு வேகமாக அழிவார்கள் என்பதை பற்றி நமக்கு ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரில 6506வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, வல தகூமன்ன ஸாஅத்து, அந்த உலக அழிவு நாள் நடக்கும். எப்படி நடக்கும்? உலக அழிவு நாள் ஏற்படும் பொழுது வகாத நஷர ரஜுலானி தௌபஹுமா, ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, வியாபாரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த முதல் சூர் ஊதப்படுமா இல்லையா, முதல் சூர் ஊதப்படும் போது ரெண்டு பேர் ஆடை ஒரு துணியாவாரி வந்து துணியை விரிச்சு வச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபலா யதபாயஆனிஹி, ரெண்டு பேரும் வியாபாரம் பேசி முடித்திருக்க மாட்டார்கள். வலா யதுபியானிஹி, அதை மடித்து கூட வைத்திருக்க மாட்டார்கள். அதற்குள்ள கியாமத் நாள் உலகம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சிடும். அந்த சூர் ஊதப்பட்டு மௌத்தா போயிடுவாங்க. ரெண்டு பேரு துணி வியாபாரி துணியை விரிச்சு காட்டுவாரு, அவர் காட்டி முடிச்சு வித்திருக்கவும் மாட்டாங்க, அவங்க வாங்கியிருக்கவும் மாட்டாங்க, மடிச்சு வச்சிருக்கவும் மாட்டாங்க. அதுக்குள்ள உலகத்தில் உள்ள எல்லாம் என்ன செஞ்சு மௌத்தாயிருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு துணியை விரிச்சு பேசிட்டு அது திரும்ப மடிச்சு வைக்கிறது எத்தனை நிமிஷம் ஆகும்? 2 நிமிஷம் ஆகுமா, 3 நிமிஷம் ஆகுமா, 5 நிமிஷம் ஆகுமா? அவ்வளவு குறைவான நேரத்திலும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதரும் என்ன செய்து விடுவார்கள், அழிந்து விடுவார்கள். நபிகள் சொல்றாங்க, அதை விட இன்னும் வேகமா கூட இருக்குமா, பல தப்பும் என்ன சாஅத்து, அந்த கியாமத் நாள் நடக்கும். வகது இன்சரஃபர் ரஜுலு பி லபனி லிகஹதிஹி, ஒரு மனிதன் என்ன செய்வாரு, அவருடைய ஒட்டகத்துல பால் கலந்து திரும்பி வருவார். ஃபலா யதஅமு, அதை அவர் குடித்திருக்க மாட்டார், சாப்பிட்டு இருக்க மாட்டார். அதுக்கு கூட கியாமத் நாள் வரும். ஒட்டகத்துல பால் கலக்கிறது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, பாலை கலந்து அதை அவர் குடிக்கிறது கூட என்ன செய்யணும், கியாமத் நாள் வந்து விடும். இன்னும் அந்த கியாமத் நாளோட டைமிங், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அழியக்கூடிய அந்த நேர அளவு எப்படி இருக்கும்? நபிகள் சொல்லி காட்டுறாங்க, தப்பூமன்ன சாஅத்து வஹுவ யலீது ஹவுலஹு, ஒரு என்ன செய்வானா, ஒட்டகத்துக்கு நீர் குடிக்கிற தொட்டியை வந்து அவர் சரி செஞ்சுக்கிட்டு இருப்பார், கெட்டி கந்து வச்சு கட்டி சரி செய்து கொண்டிருப்பார். ஃபலா யஸ்தீஃபி, அதுல வந்து ஒட்டகத்திற்கு அவர் நீர் போட்டி இருக்க மாட்டார். அதற்குள்ள கியாமத் நாள் என்ன செய்து விடும், வந்துவிடும். அடுத்த நபிகள் சொல்றாங்க, வல தப்பூமன்ன சாஅத்து, அந்த கியாமத் நாள் கண்டிப்பாக நடக்கும். வகத் ரஃபா அஹதுக்கும் முக்லத்தஹு, உங்களை என்ன செய்வாரு, சாப்பாட்டை எடுத்து இலாஃபி, தன்னுடைய வாய் வரைக்கும் கொண்டு போவார். ஃபலா யதஅமுஹா, அவர் அதை சாப்பிட்டு முடித்திருக்க மாட்டார். அதுக்கு என்ன செஞ்சிடும், கியாமத் நாள் வந்து விடும். அப்ப கியாமத் நாளுடைய நேரம் என்பது ஒரு மனிதன் சாப்பிட்டு முடிக்கக்கூடிய நேரம் அளவிற்கு, ஒரு மனிதன் வந்து பாலை கலந்து அதை குடித்து முடிக்க முடியாத நேரம் அளவிற்கு. ரெண்டு பேர் வியாபாரிகள் வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வியாபாரம் பேசி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதற்கு ஒரு கம்மியான நேரத்துல தான் உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசியும் அழிந்துருவாங்க. எத்தனை கோடான ஜீவராசிகள் எல்லாம் எவ்வளவு நிமிடங்கள்ல அழிக்கப்படும் என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது, எடுத்துரைக்கிறது. அப்படி என்றால் அந்த சூருடைய சப்தம் எவ்வளவு படு பயங்கரமானதாக யோசிப்பாங்க. எத்தனை அணுகுண்டுகளை வீசினாலும் இவ்வளவு வேகத்துல உலகத்தில் உள்ள மக்கள் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இன்றைக்கு சொல்றேன், விஞ்ஞானம் இவ்வளவு வேகமா வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்கல்ல, எத்தனை குண்டுகளை வீசினாலும் ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சாப்பாட்டை எடுத்து ஒரு சாப்பிட்டு முடிக்கக்கூடிய 2-3 நிமிடங்கள்ல உலகத்தை அழைச்சிட முடியுமா? பேசுவாங்க, ஆனா அது என்ன செய்யாது, நடக்காது. ஆனா அந்த சூர் என்பது அவ்வளவு பயங்கரமான ஒரு கொடூரமான சப்தமாக இருக்கும், நடுக்கமாக இருக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்ய எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முதல் சூர் மற்றும் 2வது சூரை பற்றி நமக்கு ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நாம் பார்த்து விட்டு என்ன செய்வோம், இன்றைய உரையை நாம் நிறைவுக்கு வந்து விடுவோம். சஹீஹ் முஸ்லிம்ல 5635வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. தஜ்ஜால் என்ன செய்வான், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல இருந்து வெளிப்படுவான். தஜ்ஜாலை பற்றி நாம் பார்க்கவில்லை, உலகம் எப்படி அழிகிறது பற்றி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆனா தஜ்ஜாலுடைய விஷயத்திலிருந்து நம்ம விளங்கி கொண்டால்தான் ரொம்ப ஈஸியா புரிய முடியும். தஜ்ஜால் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலிருந்து ஒருவனாக வெளிப்பட்டு
அவன் இந்த உலகத்துல 40 நாட்கள் செய்வான், வாழ்வான். 40 நாட்கள்னா எப்படி நபியான சொல்றாங்க, அதாவது 40 நாட்கள் என்று சொன்னால் முதல் ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் மாதிரி இருக்கும், இரண்டாவது ஒரு நாள் ஒரு மாதத்தை போன்றிருக்கும், மூன்றாவது ஒரு நாள் ஒரு வாரத்தை போன்றிருக்கும். அது போன்று மீதி 37 நாட்கள் என்ன செய்யும், நார்மலான இயற்கையான நாட்களை போன்று என்ன செய்யும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி தஜ்ஜால் வந்து வெளிப்படும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் என்ன செய்வான், அனுப்பி வைப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருப்பாங்க, யாருடைய தோற்றத்தில் இருப்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து உர்வா இப்னு மஸ்ஊத் அப்படின்னு நபி தோழர் இருந்தார். உர்வத் இப்னு மஸ்ஊத், அந்த உர்வா இப்னு மஸ்ஊதுடைய முகச்சாயல்ல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள், தஜ்ஜாலை தேடி அவனை கொண்டு விடுவார்கள். அது எப்படிதான் நடக்கும் என்பது விரிவாக பல செய்திகள் வந்திருக்கு. தஜ்ஜாலை கொண்ட பிறகு தஜ்ஜால் அழிக்கப்பட்டவுடன் மக்கள் வந்து 7 ஆண்டுகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சியில வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்கும். எந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சின்னு சொன்னோம்னா, வலைஸ பைன இஸ்னைனி அதாவத், எந்த 2 பேருக்கு மத்தியிலும் பகைமை இருக்காது. இன்னும் யோசிச்சு பாருங்க, நம்ம இங்க ஒரு 40-50 பேர் இருக்கிறோம்ல, நமக்கு உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு ஆள் எவ்வளவு பகைமை இருக்கும், எவ்வளவு குரோதம் இருக்கும் வெளிப்படுத்த மாட்டோம். ஆனா நாங்க எல்லாருமே ஒரே உடலோடு உள்ளமாக இருக்கிறோம் சொல்ல முடியுமா? மனிதர்களாக இருந்தா என்ன செய்யும், சின்ன குரோதமாவது என்ன செய்யும். ஆனா ஈசா நபியுடைய 7 ஆண்டு ஆட்சியில வந்து எந்த 2 பேருக்கு மட்டும் என்ன செய்யாது, எந்த விதமான பகைமையும் இருக்காது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான், அந்த 7 ஆண்டு ஆட்சி முடியும் போது ஷாம் நாட்டில இருந்து, சிரியா நாட்டில இருந்து ஒரு குளிர்ந்த காற்றை என்ன செய்வான், அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அந்த குளிர்ந்த காற்று என்ன செய்யும், ஃபலா யபகா அலா வஜ்ஹில் அர்தி அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கைரின் அவ் ஈமான். இந்த உலகத்துல வந்து கடுகளவு ஈமான் கூட உலகத்தில் இருந்தா கூட போதும். கடுகளவு ஈமான் உள்ள ஒரு மூமினை கூட விட்டு வைக்காமல் அது என்ன செய்ய, இல்லா கபுலத்துஹு, எல்லா மூமின்களையும் இந்த குளிர்ந்த காற்று என்ன செய்ய கைப்பற்று. உச்சகட்ட ஈமான்ல உள்ளவங்க கைப்பற்றி விடும். ஒருவனுடைய உள்ளத்துல பயங்கரமான பாவியா இருப்பான், ஆனா கடுகளவு தான் அவனுடைய ஈமான் இருக்கும். கடுகளவு ஈமான் இருந்தா கூட அவனையும் அந்த குளிர்ந்த காற்று செய்து விடும், கைப்பற்றி விடும். எந்த அளவுக்கு என்றால் நபியான சொல்லி காட்டுறாங்க, ஹத்தா லவ் அன்ன அஹதகும் தஹல ஃபீ கபிதி ஜபலி, மலையினுடைய கணவாய்க்குள், பயங்கரமான மலைங்கிறது கற்பாதைகளால் ஆனது, மலையினுடைய மைய பகுதிக்குள் உங்களே ஒருவர் சென்றாலும் அங்க வந்து காற்று வராதுல, சுத்துக்கும் கல்லை வச்சு அடைச்சோம்னா காற்று வர முடியாது. அங்க போய் இருந்தாலும் சரி இந்த குளிர்ந்த காற்று என்ன செஞ்சிடும், அந்த மலை பாதைக்குள்ளும் வந்து அவருடைய உயிரினை செய்துவிடும், கைப்பற்றி விடும் அப்படின்னு செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொன்ன பிறகு எல்லா கடுகளவு ஈமான் உள்ள மூமின் கூட மௌத்தான பிறகு இந்த பூமியில யார் இருப்பாங்க, முழுக்க 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 கெட்ட மனிதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நல்லவன் ஒருவன் கூட இருக்க மாட்டான். எந்த அளவுக்கு கெட்ட மனிதர்கள் சொன்னோம்னா நபியான சொல்றாங்க, ஃபயப்கா ஷிராருன் நாசி, தீய மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருப்பார்கள். ஃபீ ஹிஃபத்தி தைரி வ அஹ்லாமி சிபா, அவங்களுடைய தீமை கெட்ட காரியத்தை நோக்கி விரைந்து செல்வதில் வந்து இந்த பருந்து வந்து இறையை பிடிக்கிறது எவ்வளவு வேகமா போகும், அவ்வளவு வேகத்துல கெட்ட காரியத்தை நோக்கி என்ன செய்வாங்க, போவாங்க. இலக்கியமா நபியான சொல்றாங்க, ஒரு பருந்து ஒரு இறையை பிடிக்கிறதுக்கு அது எவ்வளவு வேகமா போய் கரெக்டா அந்த இறையை பிடிக்குமோ அவ்வளவு வேகமாக என்ன செய்வார்கள், தீய காரியத்தை நோக்கி விரைந்து செல்வார்கள். அவங்களுடைய உள்ளங்கள் குணம் எப்படி இருக்கும்னா அஹ்லாமு சிபா, வன விலங்குகளுடைய குணம். இந்த நம்ம பார்க்கிறோம்னா சிங்கம், புலி, இந்த ஓநாயி, இதெல்லாம் எவ்வளவு கேடுகெட்ட குணமுடையவையா இருக்கும். அவங்களுடைய குணம் வந்து வன விலங்குகளுடைய குணமா இருக்கும், காட்டு விலங்குகளுடைய குணமா இருக்கும். தீமையை நோக்கி விரைந்து செல்வதில் வந்து எப்படி ஒரு கழுகு வந்து அந்த இலையை நோக்கி ரொம்ப வேகமாய் விரைந்து செல்லும், அந்த மாதிரி தீமையை நோக்கி அவர்கள் விரைந்து செல்வார்கள். அவங்க வந்து எந்த நல்லதுமே அவங்களுக்கு தெரியாது, நல்லதுன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது கூட நல்ல விஷயம் சொல்றோம்ல, ஒரு நல்ல விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாதான். அது போன்று ஒரு தீமையை கூட அவங்க செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. எல்லா தீமையும் செய்வாங்க, அவங்க செய்யாத தீமையே கிடையாது. ஒரு நன்மையை கூட அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, அறிந்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நல்லது கூட இல்லாத சமுதாயம்.
எல்லா தீமைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பார்கள். அப்போ ஷைத்தான் என்ன செய்வான்னா, அந்த மாதிரி தீய மனிதர்கள் மட்டும் இருக்கும்போது ஷைத்தான் வந்து அவர்களுக்கு காட்சி எடுப்பான். காட்சி எடுத்து ஷைத்தான் அவங்கள்ட்ட சொல்லுவானா, அலா தஸ்தஜீபூன், நீங்கள் எனக்கு பதிலளிக்க மாட்டீர்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தான் எந்த கெட்டதா இருந்தாலும் பறவையினுடைய வேகத்திலையும் வனவிலங்குகளுடைய காட்டு மிருகங்களுடைய குணத்திலேயும் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்பாங்களா, எனக்கு நீங்க பதிலளிக்க மாட்டீர்களா கேட்டவுடனே அவங்க கேட்பாங்க, ஃபமா தகுமுருனா, நீங்க எங்களுக்கு என்ன ஏவுகின்றீர்கள் அப்படின்னு கேட்டோம்னா அவன் சொல்ற செய்தான செய்வான், ஃபயமுருகும் இபாதத்தில் அவுதான், சிலை வழிபாடுகளை சிலைகளை வழிபடுமாறு ஏவுவான். அப்போ உலகம் உள்ள எங்க பார்த்தாலும் சிலை வழிபாடு தான். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மூமின் கூட என்ன செய்ய மாட்டான், இந்த உலகத்துல வந்து இருக்க மாட்டான். இந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான், வஹும் ஃபி தாலிக தாருன் ரிஸ்குஹும் ஹஸனு ஐஷு, அவங்களுடைய ரிஸ்க் உணவு வாழ்வாதாரம் இருக்கு பாருங்க, தாறுமாற அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். உலகத்துல அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டான், எங்க பார்த்தாலும் சிலை வழிபாடு தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரிஸ்க் என்ன செய்யும், தாராளமாக கிடைக்கும். அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவங்க அந்த வாழ்க்கையில மூழ்கி முழுக்க முழுக்க அவங்க வழிகேட்டுல இணை வைப்பில் மூழ்கி இருக்கும் பொழுதுதான் சும்ம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர், சூர்ல என்ன செய்யப்படும், ஊதப்படும். ஃபலா யஸ்மஉ அஹதுன், அந்த சப்தத்தை செவியேற்கக்கூடிய எவனாக இருந்தாலும் அஸ்ஸா லீத்தன் வ ரஃபா லீத்தன், கழுத்தை ஒரு பக்கமா சாய்ச்சி ஒரு பக்கம் தூக்கிடும், கழுத்தை செஞ்சு அப்படியே அவனுக்கு சாய்ந்து விடும். இந்த சூர் ஊதப்படும் நபியான சொல்றாங்க, அவ்வளவு மன் யஸ்மஉஹு ரஜுலுன், இந்த சூர் சப்தத்தை, பயங்கரமான சப்தத்தை கேட்கக்கூடிய மனிதன் யார், ஒரு மனிதன் யார் என்று சொன்னால், யகூது ஹவுதை இப்லிஹி, தனது ஒட்டகத்தினுடைய நீர் தொட்டி அவன் பூசிக்கொண்டிருப்பான். பூசிக்கொண்டிருக்கும் போது அவன் என்ன செய்து விடுவான், முதல் அவனுக்கு தான் சப்தம் கேட்கும். கேட்கும்னா உலகத்தில் எல்லா மக்களும் கேட்கிறது ஒரு நாள் அப்படிலாம் கிடையாது, ஒரு சில வினாடிகள் என்ன செஞ்சிருவோம், உலகத்திலோட எல்லாரும் சப்தத்தை கேட்பார்கள். அவன் மூர்ச்சித்து விடுவான். எல்லா மனிதனும் செய்வார்கள், மூர்ச்சித்து விழுந்து விடுவார்கள். உலகத்துல அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கூட இல்லாம இருக்கும் பொழுதுதான் அந்த உலகம் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாரும் மௌத்தா போன பிறகு ஒரு மலையை அல்லாஹ் அனுப்புவான். அந்த மலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது பனித்துளியை போன்று அல்லது நிழலை போன்று இருக்கும். அது என்னமா, நல்ல மக்கள் இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் ஒரு மலையை அனுப்புவான். அந்த மலை எப்படி இருக்கும் சொன்னா பனித்துளிய மாதிரி இருக்கும். கண்ணவும் தந்து, அது ஒரு பனித்துளியை போன்று இருக்கும். அது இருக்கும் அல்லது நிழலை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. அந்த மலை அப்படி பொழியும் போது மனிதருடைய உடல்கள் எல்லாம் ஆதம் நபியில இருந்து கியாமத் நாள் வரைக்கும் உள்ள எல்லா உடலும் தானே இருக்குது. அந்த மழை பொழிந்தவுடன் மனித உடல்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்யும், எப்படி ஒரு மழை பெஞ்ச மறுநாள் சின்ன சின்ன செடிகள் முளைக்குமோ அது போன்று மனித உடல்கள் அப்படியே முளைத்து வெளிப்படும். பிறகு என்ன செய்யும், மனித உடல் எல்லாருக்கும் மனித உடல் வந்துடும். ஆதம் நபி காலத்துல இருந்து கடைசியா மௌத்தாவக்கூடிய எல்லா உடலும் மண்ணுக்குள்ள அது மக்கி போய் இருக்கு பாருங்க. உடல்ல எல்லாம் மக்கி போனாலும் ஒரே ஒரு எலும்பு மட்டும் மக்கி போகாது நபியான சொல்லி காட்டுறாங்க. அந்த ஹதீஸை பின்னாடி பார்ப்போம். அப்போ மனித உடல்கள் அப்படியே உண்டாயிடும். முளைத்த உடனே இரண்டாவது சூர் என்ன செய்யப்படும், ஊதப்படும். ஊதப்பட்ட உடனே ஃபைதாஹுல் கியாமு யன்துரூன், எல்லாரும் எழுந்து என்ன செய்வாங்க, ஒருவரை ஒருவர் பார்ப்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹன் நாஸ் ஹலும இலா ரப்பிக்கும், மனிதர்களே மக்களே உங்கள் இறைவனை நோக்கி வாருங்கள். அல்லாஹ் செய்வான், வகிஃபூஹும், அவர்களை நிறுத்தி வையுங்கள், இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அவர் விசாரிக்கப்பட்டு பிறகு சொல்லப்படும், அஹ்ரிஜு பஅஸன்னார், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை நீங்கள் வெளியாக்குங்கள் அப்படி சொன்ன உடனே அல்லாஹ்ட்ட கேட்கப்படும், ஃபயகாலு மின்கம், எவ்வளவு பேரை நரகத்துக்கு வெளியேற்றணும் சொல்லும்போது, மின் குல்லி அல்ஃபின் 999, ஒவ்வொரு 1000லையும் 999 பேர் எங்க போகணும், நரகத்துக்கு. எல்லாம் கெட்டவங்க தான் இருப்பாங்க. மறுமை நாள்ல நல்லவர்கள் வந்து சொர்க்கம் செல்றவங்க நல்லவர் ரொம்ப கம்மி. ஒவ்வொரு 1000லையும் 999 பேர் என்ன செய்யுங்க, நரகத்திற்கு அவர்களை அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். நபியான சொல்றாங்க, கியாமத் நாள்ல வந்து சிறுவர்களை கூட குழந்தைகளை கூட நரைத்து விடக்கூடியவனாக ஆக்கி விடக்கூடிய நாள் அந்த நாள். அவ்வளவு கஷ்டமான நாள். அது எந்த நாள்,
திரும்ப 2வது சூர் ஊதப்பட்டு ஒவ்வொரு 1999 பேர் நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுவாங்களா இல்லையா? அந்த 2வது சூர் ஊதப்பட்டு நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படக்கூடிய நாள் வந்து எந்த அளவு கொடூரமான நாள் என்று சொன்னால் குழந்தைகள் கூட நரைத்து விடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5635வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சின்ன செய்தி என்னன்னு சொன்னோம்னா சஹீஹ் முஸ்லிம்ல 5662வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்ன ஃபில் இன்சானி அவுமன், மனித உடம்புல வந்து ஒரு எலும்பு இருக்குது, லா தகுலுல் அருள் அபத, நம்ம உடம்புல எல்லாம் மக்கி போனாலும் அந்த சின்ன எலும்பு மட்டும் அது என்ன செய்யாது, ஒருபோதும் மக்கி போகாது. எல்லா ஆதம் நபி காலத்துல உள்ள மனிதர்கள்ல இருந்து கியாமத் கடைசி மனிதர் வரைக்கும் நம்ம அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம். பர்சகுடைய உலகம் என்பது தனி. ஆனா நம்ம அடக்கம் பண்ற உடல் இருக்கு பாருங்க, அது மக்கி போகும். மக்கி போனாலும் அதுல ஒரே ஒரு எலும்பு மட்டும் என்ன செய்யாது, எந்த மனிதனுக்கும் மக்கி போகாது. நபியான சொல்றாங்க, லா தகுலுல் அருள் அபதா, அதை ஒருபோதும் பூமி சாப்பிடாது. ஃபீஹி யுரக்கபு யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல வந்து அதிலிருந்து மனிதர்கள் படைக்கப்படுவார்கள். அல்லாஹ் ஒரு மலை இறக்குறானா இல்லையா? மலை இறக்குனவுடனே உடம்பு அப்படியே முழு உடம்பா முளைக்குது பாத்தீங்களா? அந்த முழு உடம்பாக முளைப்பது எதுல தான்? அந்த மழை தண்ணீர் உலகத்தில் ஆதம் நபி காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களுடைய அந்த சின்ன எலும்புல பட்டவுடனே முழு உடம்பா என்ன செஞ்சிடும், உண்டாயிரும். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஐயு அதுமின் ஹுவ, அது வந்து என்ன எலும்புன்னு கேட்டவுடனே யார் ரசூலுல்லாஹ் கேட்டவுடனே நபி என்ன சொன்னாங்க, அஜிபு தனம். அஜிபு தனம்னு சொன்னோம்னா நம்முடைய முதுகெலும்பு இருக்கு பாருங்க, முதுகெலும்புல கடைசியில உள்பகுதியில் உள்ள குட்டி எலும்பு. அப்ப எவ்வளவு சின்னதா இருக்கும். அந்த ஒரு இன்றைக்கு கூட சின்ன சிப்ல தானே ஆயிரக்கணக்கான தகவல் நம்ம வச்சிருக்கோம். செல்போன்ல வந்து சாதாரண சின்ன சிப்பு, அதுல வந்து ஏராளமான கோடான கோடி புஸ்தகங்கள் அளவுக்கு தகவல் வச்சிருக்காங்க. அப்ப அந்த மனுஷனுக்கு இந்த அறிவை கொடுத்த ரொம்பவும் முடியாதா? அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அந்த சின்ன எலும்புல இருந்துதான் மனிதர்கள் அனைவரும் செய்யப்படுவார்கள். அவங்களுடைய உடல் முழு உடலும் முளைத்து வெளிப்படும் என்று நபியான சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம் 5662வது செய்தியா இருக்குது. மறுமை நாள் தொடர்பாக என்னென்ன நடக்கும், எப்படியெல்லாம் சம்பவங்கள் நடைபெறும் என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி கேட்கணுமா?